ஆனால் பவருக்கு பஞ்சமே இல்லை. அவனை குறுக்குன்னா சர்றுன்னு இருது வண்டி. எனக்கு இந்த டேங்க்லாம் வந்துடுது, இங்கெல்லாம் வந்துடுது. உண்மையாலே ஃபாஸ்டஸ்ட் 250 தான் போடுது. பார்க்குறீங்களா, வண்டி ஆன்லேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம இக்னிஷன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இவன் வந்து இம்மோபிலைஸ் கொடுத்து வச்சுருக்கான் இதில். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரமேஷ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் 250R இல்லை ஒரு 250cc ஒரு சூப்பரான ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வண்டி வந்து நம்ம ஃப்ரெண்டோட பைக்கு, எக்ஸ்ட்ரீம் 250R. இதோட டெக்னிக்கல் ரிவ்யூ, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அதை பற்றி நான் இங்கே பேச வரல. நான் இந்த பைக்கை ஓட்டுறேன், எனக்கு இந்த பைக் எப்படி இருக்கோ அதை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் ஓகேனா நீங்கள் வாங்கலாம். இந்த வண்டிங்க நான் மார்னிங்லேருந்து ஓட்டின்னு இருக்கேன். காலையில் வண்டி வந்தான் பையன் வீட்டுக்கு, அவங்ககிட்ட அப்படியே என் வண்டியை கொடுத்துட்டு இந்த வண்டியை அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கினேன். மார்னிங்லேருந்து ஓட்டுறேன், நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளச்சு தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. என் வீஸ்டாம் கூட கிளச்சு டைட்டாக இருக்குது. அதுலேயே வந்து வெட் கிளச் தான், சிப்பிள் கிளச் வராது. இது அதை விட டைட்டாக இருக்குது. ஆனால் பவருக்கு பஞ்சமே இல்லை. அவனை குறுக்குன்னா சர்றுன்னு இருது வண்டி. பார்க்குறீங்களா, அவ்வளோதான், சொங்கின்னு போகிறான். உண்மையாலே ஃபாஸ்டஸ்ட் 250 தான் போல இருக்குது. ஹீரோ வந்து கிளைம் பண்ணுறது இதான் ஃபாஸ்டஸ்ட் 250 அப்படின்றாங்க. பட் ஆனால் பெர்ஃபார்ம் பண்ணுது. டியூக் 250 இதுவான்னு கேட்டால் நான் பவர்னா இவனை தான் சொல்லுவேன். ஆனால் உண்மையாக நல்லா இருக்கும். டியூக் 250 விட பவர் சூப்பராக இருக்குது. நீங்கள் பெருசாக வந்து கேர் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ரிவ் ஆகிடுது இன்ஜினு. பாருங்கள், சடனாக ஏறுது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பவர் நல்லா இருக்குது. ஒருவேளை ஏன் 250 ஓட்டி இதை ஓட்டுறதுனால பவர் அதிகமாக, நான் அந்த வீடியோ தான் சொல்லியிருப்பேன். அந்த 250 வந்து அவ்வளோ பவர் கிடையாது. பட் இவன் வந்து இருக்கிறதே 250ல இவன் தான் பவர் அதிகம் இந்தியாவில் இருக்கிறதுல. பிக்கப் நல்லா இருக்குது. வண்டி வந்து கொஞ்சம் ஐ கேட்சியாக தான் இருக்கும். எங்கே போனால் சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பின்னாடி டெயில் டிடிலாம் பயங்கரமாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. டயர் அக்கரில் தான் உங்களுக்கு நம்பர் பிளேட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. பின்னாடி இருந்து பார்க்க செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்கும். பின்னாடி டெயில் டிடி அந்த போர்ஷனே இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு டயர் அக்கர்லேயே உங்களுக்கு நம்பர் பிளேட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வண்டியில் நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வந்தது. இவன் எடுத்தப்போ நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணான். இந்த வீடியோ கடைசியில் நான் அவனை பற்றி போடுறேன், பாருங்கள். ஆனால் கொஞ்சம் நிறைய கஷ்டப்பட்டான் வண்டி வாங்கிட்டு. நிறைய செலவு வச்சுது. செலவு மீன்ஸ் இவன் போயிட்டு வர செலவு தான் தவிர வண்டி சரி பண்ணலாம் பண்ணி கொடுத்துறாங்க ஃப்ரீயா. அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் பவர் ஜாலியாக இருக்குது. சிட்டிலலாம் சூப்பராக ஓட்டலாம். நீங்கள் பிரேக்கும் அப்படியே தொட்டா அப்படியே ஒரு விரல் இப்படி வச்சா போதும், செம்மையாக இருக்குது பாருங்க. சரிதா, ஒரு விரல் லைட்டாக வச்சா போதும், அப்படி வச்சா அப்படின்னா போதும், செம்மையாக நிற்கிது பிரேக். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது பிரேக். ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டிலலாம் அப்படியே பூந்து போகலாம் நீங்கள் டிராஃபிக்கில். சஸ் கட் வச்சு பயங்கரமாக போகலாம். ஆனால் அப்படி ஓட்டாதீங்க, ரெக்கமெண்டட் கிடையாது. வண்டி கம்ஃபர்ட்லாம் கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது, உட்காரத்துக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு நேக்கட் ஸ்போர்ட்னா இப்படி தான் வருமே அந்த வண்டி. அதில் நம்ம குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்குது. பொசிஷனு, உட்கார போஸ்டரு, ஹேண்டிலிங்கு அதெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். மிரரும் நல்லா, விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மைனஸ்னால் இப்போ என் வண்டி ஓட்டுறதுனால அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியல. எனக்கு இந்த டேங்க்லாம் வந்துடுது, இங்கெல்லாம் வந்துடுது. அப்படியே ஒரு மாதிரி கிருன்னு இருக்குது, வர மாதிரி எல்லா இடமும் வந்துடுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் வந்துடுது, கிருன்னு இருக்குது, அப்படியே வதறினே இருக்குது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி. நான் எப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ டெக்னிக்கல் ரிவ்யூலாம் கிடையாது. உங்களுக்கு பவர், பிஹெச்பி, ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோன்னா வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். அதை பற்றி நம்ம இங்கே பேச வரல. நான் சிட்டியில் ஓட்டுறப்போ இந்த வண்டி, நான் புதுசாக இந்த வண்டி ஓட்டுறேன். ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ நான் அதை சொல்கிறேன். இங்கே இன்ஜின் பிரேக்கிங்கு, பிரேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது வண்டி. அப்படியே கியர் கட் பண்ணி விட்டோன்னா சர்லுன்னு இறங்குது. அப்படி லுக்கு தான் வண்டி வந்து. இப்போ நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் நிற்கிறீங்கன்னா செம்ம லுக்காக இருக்குது. ஒரு 10 பேரை தான் பார்க்குறாங்க. அந்த என்ன காரில் இருக்கிறது 10. டுக்காட்டியில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னு ஒரு மாடல் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஆமாம், அவனை மாதிரியே அப்படியே காப்பி வச்சுட்டாங்க. காப்பி அடிக்கல, இவங்களோட டிசைன் தான். பட் ஆனால் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பின்னாடி டெயில் டிடி அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹெட்லைட்லாம் பயங்கரமாக இருக்குது வண்டியில் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் டியூக் 250யோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் இது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி ப்ரைஸ் வைஸ். இது என் வண்டியை விட கம்மி. இது வீஸ்டாம் விட ப்ரைஸ் கம்மி. ஒரு நல்ல ப்ரைஸில், செம்ம காம்படிட்டிவ் ப்ரைஸில் ஒரு சூப்பரான இன்ஜின் 250ல் இது. சீட்டெலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த பைக்கில் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சாஃப்டான சீட் அப்படிலாம் கிடையாது. ஓரளவு கம்ஃபர்டபுளான சீட்டு. லாங் ரைட் யூஸ் பண்ணலாம், லாங் ரைட் சாதாரணமாக போகலாம். ஒரு 100, 110லாம் ஈஸியாக க்ரூஸ் பண்ணுது. 100லாம் சதுன்னு போயிடும். 100 ஈஸியாக 100 தொட்டுரும். ஆனால் க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஒரு 100 to 110 வந்து தாராளமாக நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா 120லாம் போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சொன்ன மாதிரி எல்லா இடமும் வந்துடுது, கிருன்னு ஆகுது ஒரு மாதிரி. உங்களுக்கு மேனேஜபிள்னா உங்கள் ரைடு ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும், அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் 100லாம் ஈஸியாக 100 போயிடும். அது பாருங்க, இப்போ நான் வந்து 95, 100ல் க்ரூஸ் பண்ணுறேன். பெருசாக வைப்ரேஷன்லாம் இப்போ எதுவுமே இல்லை. 100லாம் செம்ம ஸ்வீட் ஸ்பாட்டு, சூப்பராக நீங்கள் 100ல் க்ரூஸ் பண்ணலாம். ஆனால் பில்லியனுக்கு வந்து பெருசாக கம்ஃபர்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சீட்டு தவுளோண்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பில்லியன் சீட் பெருசாலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் சோலோவாக லாங் ரைட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும்.
சஸ்பென்ஷன்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்குது, ஹார்டாக ரொம்ப சாஃப்டான சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ தான் கார்னரிங்லாம் உங்களோட கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் சாஃப்டாக இருந்ததுன்னா கார்னரிங்கில் பம்பாக ஆரம்பிச்சிடும், வண்டி குதிக்க ஆரம்பிச்சிடும். ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கார்னரிங்கில் சூப்பராக இருக்கும் திரும்புறதுக்கு வண்டி. பட் ஆனால் அஜயலாக இருக்குது, நல்லா கட்டுலாம் அடிச்சு போக முடியுது, ஈஸியாக உள்ளே போடலாம். உங்களுக்கு ஒரு சடன் புல் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் கொடுத்தா போதும், சடனாக ஏறுது. ஆனால் நீங்கள் அந்த கியரில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அந்த கியரில் இருந்தால் தான் உங்களால் கரெக்டாக ஏற முடியும். நீங்கள் இதுவே ஒரு இப்போ இந்த 20-30லாம் செகண்ட் கியர் ஓகேவாக இருக்கும், நீங்கள் புஷ்ஷுன்னு கொடுத்தா அப்படி போயிடும். பட் நீங்கள் ஒரு ஹைவேஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு 60 கியரில் இருந்துட்டு ஒரு 50-60லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கியர் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஆக்சிடெண்ட்டாக ஆகும். இப்போ நான் வந்து 60 கியரில் இருக்கேன், நான் இருங்க கொஞ்சம் தூரம் போய் கட்டுறேன். உங்களால் 60 கியரில் 48 போகுது, அதை விட கம்மியாக போதான்னு பார்க்கலாம். 40 வரைக்கும் ஓகே, 39 இப்போ வந்துடுது, 35 கீழே போகும்போது ரொம்ப குதிக்குது. இப்போ ஆகுது பாருங்க, 40 தான். 60 கியரில் ட்ராக்டபிலிட்டி நல்லா இருக்குது. 60 கியரில் உங்களால் 40 வரைக்கும் இது பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இதுவே ஒரு 60 கியரில் ஒரு 60ல் ரைட் பண்ணுறீங்க, சடன் புல்லு வேல்னா ஏறாது. ஏன்னா நீங்கள் கியர் கட் பண்ண கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். சரி பாருங்கள், நான் ஃபுல் ஆக்சிடென்ட் கொடுத்துட்டேன், ஏறல. தெரியுதா உங்களுக்கு? பொறுமையாக தான் ஏறும். அதனால் நீங்கள் கியர் கட் பண்ணணும். 40ல் இருந்துட்டு அப்படி குத்திங்கன்னா போதும், 4th கியரில் இருந்துட்டு சல்லுன்னு ஏறும் அப்படி. நீங்கள் அந்த கியரை வந்து இப்போ நீங்கள் ஒரு 60 கியரில் இருக்கீங்கன்னா ஒரு 5000 RPM மேலே இருந்தீங்கன்னா ஈஸியாக ஏறிடுது. 5000 RPM வந்து உங்களுக்கு ஒரு 80 to 85 வந்து ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடில் நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தாலுமே சரன் ஏறுது, நல்லா பிக்கப் இருக்குது உங்களுக்கு. சஸ்பென்ஷன் ஸ்டிஃப் தான். நீங்கள் குட்டி பள்ளத்தில் நான் உங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் டிமுந்து. ஆனால் அவ்வளோக்கே மேனேஜ் பண்ண முடியாதுன்னு இல்லை, உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. மைலேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 30 கிளைம் பண்ணலாம் அப்படின்றான், 30 கிலோமீட்டர் வருது அப்படின்றான். லாங்கு பெருசாக ஒன்றும் லாங் எடுத்துகிட்டு போகல இந்த பைக்கை, அவ்வளோ தூரம் லாங் ஒன்றும் போகல. பட் சிட்டியில் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 250 எனக்கு இன்ஜின் ஹீட் இப்போ ஓட்டுற வரைக்கும் எதுவும் தெரியல. நான் மார்னிங்கில் வந்து ஓட்டினேன், பெருசாக ஒன்று இன்ஜின் ஹீட் எனக்கு ஃபீல் ஆகலை. நான் மார்னிங்கில் ட்ராக்ஸ் தான் போட்டிருந்தேன், இப்போ தான் ஜீன் போட்டிருக்கேன். ஆனால் பெருசாக ஒன்று ஹீட்டு இன்னும் ஃபீல் ஆகும். நான் மார்னிங் டிராஃபிக்லாம் ஓட்டினேன், ஹீட்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ரொம்ப நேரம் இந்த பொசிஷனில் நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருமா? கை பாருங்கள், என் கை இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஹேண்டில் பாரில் க்ரிப்பில் வந்து நம்ம வெயிட் போடுவோம். இப்போ இந்த மாதிரி நேக்கட் ஸ்போர்ட்டு இல்லை ஸ்போர்ட் பைக்லாம் ஓட்டுறீங்கன்னா மோஸ்ட்டாக முன்னாடி லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் லீன் பண்ணி ஓட்டுறதுக்கு பதிலாக உங்கள் முதுகில் சப்போர்ட் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி லீன் பண்ண மாட்டீங்க, உங்கள் முதுகில் ஸ்டிஃபாக வச்சுங்க. நீங்கள் கூன் போட்டு ஓட்டுறாலாம் இருந்துன்னா உங்களுக்கு முன்னாடி வெயிட் விழும். அப்படி ஓட்டாமல் முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து வெயிட் விடாது. இதுவே R15க்கும் நீங்கள் இதை பண்ணலாம். அதுக்கு உங்கள் பேக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். லேட் ஒர்க் அவுட்லாம் போட்டிங்கன்னா பக்காவாக நிற்கும் உங்களுக்கு. டயர் க்ரிப்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. க்ரிப்லாம் வந்து குறை சொல்ல முடியாது, MRF தான். பட் ஆனால் க்ரிப் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்டாக்கில் வரது எல்லாமே MRF தான் வரும் உங்களுக்கு. அதனால் க்ரிப்பும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. MRF டயர்ஸ் நல்ல டயர் தான் உங்களுக்கு. ஏன் இப்போ நான் ஜாவா பைக் வச்சுருந்தேன், அதுலேயும் MRF தான். இப்போ வீஸ்டாம்லேயும் MRF தான். எனக்கு அதெல்லாம் நான் எவ்வளோ கார்னரிங், வீஸ்டாம்லாம் நல்லா கார்னரிங் பண்ணுவேன். அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு க்ரிப்பில் எந்த இஷ்யூ வந்தது கிடையாது. MRF நல்ல டயர்ஸ். நீங்கள் ஸ்டாக்கில் இருக்க டயர்ஸே போகிறது பெட்டர். இது பாருங்கள், 50 கியரில் நான் 100ல் போகிறேன். எனக்கு ஆனால் அப்போயுமே எதுவும் தெரில. 110 இந்த ஸ்பீடில் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அது மட்டும் போயினே இருக்கும். 110ல் உங்களுக்கு 6500 RPM இருக்குது. ஆனால் விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். ஏன்னா நேக்கட் ஸ்போர்ட்டில் கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட் இருக்கும். விண்ட் பிளாஸ்ட் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. இந்த எக்ஸ்ட்ரீம் 250Rல உங்களுக்கு இன்னும் சில ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நீங்கள் ஒரு GPS வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க, GPS ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களுக்கு இன்பில்டாக இருக்க ஆப்ஷன்ஸுமே சில மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்குது. நீங்கள் அது என்னன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். பட் ஃபோன் டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். இது தெரியுது. ஓகே. ஸோ இது என்ன பண்ணும்? ஹீரோ ஆப். ஓகே, ஹீரோ ஆப்பில் போனதுக்கப்புறம் அதில் ஃபீச்சர்ஸ், வெஹிக்கிள் ட்ராக் பண்ணுறது, வெஹிக்கிள் இம்மொபிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் சர்வீஸ், அது எல்லாமே இந்த ஆப்பில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த வெஹிக்கிள், ஷேர் த பைக் லொக்கேஷன், SOS, ட்ராக் வெஹிக்கிள், இம்மொபிலைஸ்னு ஒரு ஃபீச்சர். ஸோ இன்கேஸ் உங்கள் பைக் ஏதாச்சும் திருடு போயிடுச்சுன்னா, இல்லை உங்கள் பைக் வந்து வெளியில் யார்கிட்டயோ இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இதில் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ண முடியாத மாதிரியோ இல்லை எதுவும் சேஃப்டிக்காக இது பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி பண்ண முடியும். இம்மொபிலைஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்துச்சா? இப்போ பைக் ஓகே. இப்போ நம்ம இக்னிஷன் வண்டி ஆன்லேயே தான் இருக்குது. ஆனால் நம்ம இக்னிஷன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இவன் வந்து இம்மொபிலைஸ் கொடுத்து வச்சுருக்கான் இதில். ஆனால் ஆகாது. இப்போ இதாக ஃபோனு போயிட்டு மொபைலைஸ்னு கொடுத்துட்டு வெஹிக்கிள் இக்னிஷன் ஒன்ஸ் டர்ன் ஆஃப் அது ஷோ. ஓகே. சூப்பரு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இருக்குது.
ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் வாங்கி யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு இது பைக்கில் இன்பில்டாக வந்துடும். சரி, என்னடா இவன் பைக்கை பற்றி ஃபுல்லாக பாசிட்டிவே சொல்கிறேன், நெகட்டிவ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு புக்கே இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாசிட்டிவ்ஸ் மட்டுமே சொன்ன இந்த பைக்கில் நெகட்டிவ்ஸுமே இருக்குது. ஸோ இந்த பைக்கோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிலையபிலிட்டி. இந்த பைக்கை வாங்கி கொஞ்ச நாள்லேயே வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் வந்து பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிச்சு. வண்டியில் டிக்கி டிக்கி டிக்கின்னு சவுண்ட் வந்து அதை நம்ம ஷோரூம்க்கு எடுத்துகிட்டு போய் கேட்டால் வண்டியில் வந்து இன்ஜின் அசம்பிளியை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ பைக் எடுத்தப்போ ஒரு இது இருந்தது, அதுக்கப்புறம் 2வது தடவை ஒன்று மாற்றினாங்க. அது இல்லாமல் அது சரியாகும்னு சொல்லிட்டு 3வது தடவை ஒன்று மாற்றிருக்காங்க. இந்த 3வது தடவை மாற்றின இன்ஜின் அசம்பிளி தான் இப்போ பைக்கில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ரிலையபிலிட்டி கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட ஃபோர்க்குமே மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் ஃபோர்க் வருது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் முன்னாடி அந்த ஃபோர்க் ஆயில் சீல் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பைக்கில் கொஞ்சம் ரிலையபிலிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால வாங்க யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வைஸ் இது கம்மியாக இருக்குது. ஸோ ஹீரோ என்ன யோசிக்கிறாங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கம்மி பண்ணிட்டு காஸ்ட் கட்டிங்கில் மெட்டீரியல் குவாலிட்டியும் கம்மியாகுதா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஹீரோவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் பைக் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கோ சரி, ஹேண்டிலிங் சிட்டியில் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக இருக்கும், அதில் எந்த குறையுமே இல்லை. ஆனால் இந்த ரிலையபிலிட்டியில் அவங்க கோட்டை விட்டுறாங்க. இந்த இடத்துல தான் டியூக்கு ப்ளஸ் நம்ம சுசுக்கி நிற்கிது. சுசுக்கியில் இன்ஜினில் அந்த 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 பிரச்சனையுமே உங்களுக்கு வராது, அது 100% ஷுவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ண சொல்லுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? See you, bye bye.